அந்த தேவிக்கு குழந்தை பிறந்த விஷயத்த விக்னேஷுக்கு தெரியாம பாத்துக்கணும். வா விக்னேஷ், வா உட்காரு. ஆமா, ஏதாவது சாப்பிடுறியா? சரி, குடிக்க ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, எனக்கு பசிக்கல. ஏன்பா வேண்டாங்கிற? வர வர நீ வேலைக்கு சரியா சாப்பிட்றதே கிடையாது. ஏன்பா இப்படி சாப்பிடாம இருந்து ஏன்பா உடம்புக்கு எடுத்துக்கிற? அந்த குடும்பத்தை பத்தி நீ நினைக்காதப்பா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீங்க மனசு மாறணும். தேவி கர்ப்பமா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க சென்டிமெண்டா பேசி உன்னை அவங்க பக்கம் இழுக்கத்தான் பாப்பாங்க. அவங்கள நம்பி போனா நீ திரும்ப திரும்ப அவமானப்பட்டு தான்பா நிக்கணும். நாளைக்கு அந்த தேவிக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு உன்னை கூப்பிட்டா கூட நீ அங்க போக கூடாதுப்பா. என்ன விக்னேஷ், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ இப்படி அமைதியா உட்காந்துட்டு இருக்க? நீ போக மாட்டேதானே? மா, அவங்கள பத்தி பேசி இப்ப என்ன ஆக போகுது? விடுங்கம்மா. மா மா இங்க பாருங்கம்மா. மா, எனக்கு பையன் பிறந்திருக்காமா. கையில நீ போட்டோ அனுப்பிச்சிருக்காங்கம்மா, பாருங்கம்மா. மா பாருங்கம்மா. மா நல்லா பாருங்கம்மா, எப்படி இருக்கான் பாருங்கம்மா. மா எவ்வளவு அழகா இருக்கான் பாருமா. மா மா